அனைவருக்கும் மாலை வணக்கம். வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிடட்டும். இன்னொரு தடவை கூட அந்த நம்ம எடுத்த பெண்டிங்கே இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு ஐஎன்எம் கிளாஸ் தாங்க. பாலிட்டி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வரும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம என்ன பண்ணோம் தான் இதை பார்க்க போறோம். ஓகேங்களா. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ரிவைஸ் தேவை. ரெண்டாவது, டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இயரு இதெல்லாமே முக்கியம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டேட்டா பாயிண்ட்ஸோட போன வாட்டி பார்த்துருந்தோம். சரிங்களா. ஒரு சின்ன ரிவிஷன் அதை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபிலிம்ஸ் நெருங்கிட்டு இருக்கிறதுனால அதை ரிவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா, எப்படி யூரோப்பியன்ஸ் வந்து உள்ள செட்டில்மெண்ட் ஆனாங்க அப்படின்ற மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. உள்ள கொஞ்சம் தியரி இருக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணி நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இன்னைக்கு ரன்னிங் நோட்ஸ் இருக்காது. அடுத்த அட்வென்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் அண்ட் அட்வென்ட் ஆஃப் இங்கிலீஷ், அப்புறம் இங்கிலீஷ் எப்படி வந்து சக்சஸ் ஆனாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்த இந்த ரிவால்ட் எல்லாம் எழுதும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து தான் நம்மளால எழுத முடியும். ஸோ அதனால நம்ம இதை பார்த்துட்டு தான் உள்ள போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட பெண்டிங்ல இருக்கு, நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கு. டிபெண்டிங் அப்பான் த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனை பொறுத்து தான். சரிங்களா. ஸோ why did the armies of the British East India Company mostly comparison of an Indian soldiers win constantly against the more numerous and better equipped armies of the then Indian rulers? Give the reason சொல்லிட்டாங்க. சரிங்களா. ஸோ என்ன ரீசனா இருக்கும் அப்படின்றதான் கேட்கறாங்க. இது ஓப்பன் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஓப்பன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா. இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் பெரும்பாலும் இந்திய சிப்பாய்களை உள்ளடக்கியதா? பெரும்பாலுமே நம்மளுக்கு வந்து இந்திய சிப்பாய்கள் தான் உள்ளடங்கி இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அன்றைய இந்திய ஆட்சியாளர்கள் வந்து அதிக எண்ணிக்கையிலான சிறந்த ஆயுதங்கள் கொண்ட படைகளை எதிர்த்து எப்படி வந்து அவங்களால வெற்றி பெற முடிஞ்சிச்சு அப்படின்ற காரணத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்கறாங்க. சரியாங்க. சோ பெரும்பாலான சிப்பாய்கள் உள்ளடக்கி இருந்துச்சு. ஓகேங்களா. ஆனா இருந்தும் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா ஜெயிச்சுட்டோம். எப்படி ஜெயிச்சாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேங்களா, கிழக்கு இந்திய கம்பெனி எப்படி ஜெயிச்சாங்க, பிரிட்டிஷ் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத கேட்கறாங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் கொடுக்குறேன், சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிப்ளின். ஓகேங்களா. ஸோ மிலிட்ரி அப்படின்னாலே ஒரு டிசிப்ளின் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரியா. ஸோ சம் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸோ இல்லை சம் கைண்ட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஹஸ்பண்ட்ஸோ வந்து மிலிட்ரியில் ஆர்மியில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பஞ்சுவலா இருக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா. ஸோ அது வந்து நம்மளுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருந்தா கிடைச்சிச்சு. சரியாங்க. அதனால நம்மளுக்கு வந்து இவங்கள்ட்ட இருந்து இல்லையா, முகல்ஸ்ட இருந்தோ இல்லை இவங்கள்ட்ட இருந்தோ இல்லையானா அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் அந்த கோஆர்டினேஷன், ஓகேங்களா, அது இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. சரியாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய கோஆர்டினேஷனை விட நம்மள்ட்ட வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சரியாங்க. அதான் அந்த கோஆர்டினேஷன் நம்ம சொல்றோம், ஒற்றுமை. சரிங்களா. டிசிப்ளினா இருக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி மாடர்ன் பேட்டில் டாக்டிக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா. எப்படி முகலாயர்கள் நம்ம இந்தியாவை ரூல் பண்றாங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் முகலாயருக்குள்ள போகணும், பாபர் கிட்ட போகணும். பாபர் எதை பயன்படுத்தினாருன்னு தெரியுமாங்க? இந்தியாவை வீழ்த்துறதுக்கு பாபர் பயன்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு. அதான் இந்த டாக்டிக்ஸான ஆயுதம். யாருக்கா தெரியுமா? வெடி மருந்துகள். ஓகே. இன்னொன்னு வெரி குட், பீரங்கி. பீரங்கி என்ன பண்ணிருப்பாருன்னா யூஸ் பண்ணிருப்பாரு. நீங்க வந்து தி எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இருக்கு. சரியாங்க. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, பாத்துக்கோங்க. தி எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபருடைய விஷயங்களை உள்ளடக்கின விஷயமா தான் இருக்கு. அது ரொம்ப வந்து எலாபரேட்டடா இருக்கு. அந்த அளவுக்கு பார்க்க வேணாம். எப்படிலாம் வந்து இந்த ஹிந்துஸ்தான், அவங்க அதை ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க. சரிங்களா. ஹிந்துஸ்தானை வந்து எப்படி கைப்பற்றுறது அப்படின்றதான் அவருடைய மிகப்பெரிய நோக்கமாவே இருந்துச்சு. ஓகேவாங்க. ஸோ நிறைய தடவை அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா யோசிச்சு முடிவெடுத்து போய் தோத்து திருப்பி திருப்பி தான் என்ன பண்ணிருப்பாரு,
உள்ள வந்திருப்பாரு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாடர்ன் பேட்டில் டாக்டிக்ஸ் வந்து திருப்பி வந்து முகல்ஸ் என்ன பண்ணலன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வேலை அதை யூஸ் பண்ணல. சரியாங்க? அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா முகல் உள்ள வந்ததுக்கான காரணமும் அந்த டாக்டிக்ஸ் தான். அதுக்கப்புறம் முகலாயர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட தோத்து போனதுக்கான காரணமும் இந்த டாக்டிக்ஸ் இல்லாம போனதுதான். அடுத்து ஹேக்கடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காமனா வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப லேக்கட் ஆயிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ரூலர்ஸ். எதுல சார் லேக் ஆனாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் கோஆர்டினேஷன். அதாவது இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இவரையே நீங்க போட்டீங்க என்னையில போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியான அரசியல் பூசல். எதுல சார் அரசியல் பூசல்? உட்கட்சியிலேயே பூசல். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அதே மாதிரி விலைக்கு போயிடுறது. காசு இல்ல அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவன் சொல்றதை நான் கேட்கறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். முகலாயர்கள் அப்படிதான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, பார்ப்போம் நம்ம. சரியாங்க? ஸோ அதனாலதான் ஜஹாங்கீர்கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஃபர்கான் அப்படின்றத வாங்க முடிஞ்சு. சரியா? ஸோ இதான். ஸோ இன்சபிஷியன்ட் மிலிட்ரி ரெஸ்பான்சஸ், நிறைய மிலிட்ரி ரெஸ்பான்சஸ் வந்து இன்சபிஷியன்டா இருந்ததும் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரணம். சரி, அப்ப நம்மள்ட்ட கோஆர்டினேஷன் இல்ல, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, அதையும் தாண்டி நம்மள்ட்ட மிலிட்ரி ஒபீடியன்ட்டும் சரி ரெஸ்பான்ஸும் சரி சரியா நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனாலதான் வந்து நம்ம என்ன ஆயிட்டோம் பாத்தீங்க அப்படின்னா இதுல மூவ் ஆயிடும். சாரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்த ராணுவ யுக்தி. அதான் மேல இருக்கிறது தான் அதே தான் சொல்லியிருக்கேன், இங்க தமிழ்ல சொல்லியிருக்கேன். சரி. ஸோ அங்க போய் பயிற்சி பெறதுக்கு இங்க பயிற்சி பெறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சரியாங்க? ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ஸோ போனதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மணின்றது கூட சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மோர் எஃபிஷியன்டான கன்ஸ் யூஸ் பண்றாங்க, கன் பவுடர்ஸ் யூஸ் பண்றாங்க. இவங்க நிறைய ஃபயர் ஆர்ம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் வெப்பன் அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தோத்து போகுது. சரியா? ஸோ அகைன் அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப லோவான சோல்ஜர்ஸை வச்சே வந்து ஹையர் எஃபிஷியன்டான சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வீழ்த்திடுறாங்க. சரியாக? அதாவது நிறைய கூட்டமா டென்சிட்டி அதிக பீப்புள் இருந்தாலும் அந்த அதிக டென்சிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு இவங்கள்ட்ட வந்து வெப்பன் பிளஸ் டெக்னாலஜி இருந்ததுனால ஈஸியா என்ன பண்ண முடிஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களால அதை லீட் பண்ணி கொண்டு போக முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதான் தொழில்நுட்ப மேன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல். செகண்ட் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் ஃபைனான்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய உள்ள ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சரியாக? நம்ம ஒரு கவர்னரை பத்தி பார்ப்போம். சரியாக? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவர்னர் தான். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான சூழ்ச்சி பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கவர்னர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கவர்னர் அது யாருன்னு தெரியுமா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கவர்னர். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கவர்னர் கிடையாது, பெஸ்டா ஃபர்ஸ்டா இருக்கிறவரு. பயங்கரமான சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவாரு. வார் டெக்ளைன் பண்றதுக்கு முன்னாடியே வாருடைய ரிசல்ட் அவர் வச்சிருப்பாரு. யாருக்காவது எனிபடி? அவர்னாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த அளவுக்கு இங்க டெரிட்டோரியல்ல உட்கார முடிஞ்சுச்சு. எனிதிங் ஐடியா? வாரன் ஹஸ்டிங். வாரன் ஹாஸ்டிங் இல்ல மேம், வாரன் ஹாஸ்டிங் இல்ல. ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ். ஓகேவாங்க? அவருடைய சூழ்ச்சி பயங்கரமா இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த அரசியலை தெரிஞ்சுக்குவாரு, அதுல யாரு அடி வாங்கி அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கி இருக்கான்றத பாத்துக்குவாரு, அவனை மட்டும் டார்கெட் பண்ணிடுவாரு. அப்ப இங்க டார்கெட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த படைகள்ல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஒரு ஸ்பையா பயன்படுத்திக்கிறது. அது நம்மளுக்கு நடந்திருக்கு ஒரு வார்ல, அதை பத்தி நம்ம பார்ப்போம். சரியாக? ஸோ இதான். ஓகேங்களா? அந்த ராபர்ட் கிளைவ் நிறைய சூழ்ச்சிகள் பண்ணி தான் நிறைய இதை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வார்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாரு. சரியாக? ஸோ இதான். அப்ப பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக். ஓகேங்களா? நிறைய டிப்ளமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ராஜேந்திர சூழ்ச்சி நிறைய பண்ணாங்க. சரியாக? ஸோ அதையும் தாண்டி இவங்க வந்து ஒரு அறிவுசார் சுரண்டல் வந்து வச்சிருந்தாங்க. சரிங்களா? அறிவுசார்
சுரண்டளவு வச்சிருந்தாங்க. சரிங்களா? நாலேஜபிள் விஷயம். ஏன்னா இங்க இருக்கவங்க கொஞ்சம் நாலேஜபிள் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி நம்மள்ட்ட ரொம்ப டீசென்சியா நடந்துகிட்டு சுரண்டலை மேக் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? ட்ரெயின் எக்கனாமிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார். சரியா? அதை பத்தி பார்ப்போம்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரூல்ட்ட இருந்த மிகப்பெரிய மைனஸா இருந்துச்சு. சரியா? ஏன்னா நம்மள்ட்ட உண்மையிலேயே நம்மள்ட்ட அந்த கோஆர்டினேஷன் கரெக்டா இல்ல. சரிங்களா? அதே மாதிரி ஃபேஸ் டிவைடடும் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இருந்துச்சு. ஒரு வீக்கர் ஆப்போனன்ட் அப்படின்றத தெளிவா ஃபேஸ்ல வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா காமிச்சிச்சு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா 4வது விஷயம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ அங்கிருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெல்தி மெர்ச்சன்ட் தான். அப்ப இவங்களுக்கு வந்து மணி அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்க இருக்க மார்க்கெட்டே வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கு. சரியா? அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வெல்தி மெர்ச்சன்ட் இருக்கிறதுனால பணம் அப்படின்றது அவங்களுக்கு பினான்சியல் பவர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால ஈஸியா எக்யூப் தேர் ஆர்மிஸ் இன் எஃபிஷியன்ட் வே. நல்ல ஒரு வேலை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்மியை வந்து எடுத்துட்டு போறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஜெயிச்சதுக்கான காரணங்கள். கடைசியா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது புலனாய்வு அது செய்யறதுல ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. நான் சொன்ன ராபர்ட் கிளைவ் யார் இருக்காரோ அவரை டார்கெட் பண்ணிடுறது. இங்க என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ளவ் பண்ணி அதை மூவ்மெண்ட் பண்றது. ஸோ அவங்க ஈஸியா அதனாலதான் எவ்வளவு பெரிய பேட்டில் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? பேட்டிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது இங்க பேட்டில்ல ஜெயிச்சவங்க தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிங் அப்படின்ற ஒரு பண்பாடு இருந்துச்சு நம்மள்ட்ட. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆகட்டும் இல்ல யாராகட்டும் டெரிட்டோரியில வின் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மள்ட்ட அப்பெல்லாம் என்ன கிடையாது கான்ஸ்டியூஷனோ இல்ல ஏதோ ஒரு ரூலிங் ஆர் எனிதிங் ஆர்டர் அண்ட் இஷ்யூவோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப ஈஸியா பிரிட்டிஷ்னால அதாவது யூரோப்பியன்ஸ்னால நம்ம என்ன பண்ண முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ரூல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப யூரோப்பியன்ஸ் இந்த காலகட்டத்துல நம்ம இன்டெலிஜென்ட்டாங்க நாலேஜபிளா யூரோப்பியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்டெலிஜென்ட்டாகவும் நாலேஜபிளாகவும் இருந்தோமா? நோ சார். எல்லாரும் வார் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் சார். அங்க எல்லாரும் எல்லாம் இருந்தாங்க. இங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சார். சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டையுமே எப்படி இருந்துன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் ஃபேக்டர், கேஸ்ட் ஃபேக்டர், ஓகேங்களா? சூப்பர் சீனியஸ் ஆக்டிவிட்டி. சூப்பர் சீனியஸ் ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியுமாங்க? அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல நல்ல மீனிங் சொல்லுவாங்க. சூப்பர் சீனியஸ் அப்படின்றது வந்து ஒரு முரண்பாடான விஷயங்கள். சரியாங்க? ஸோ சம்மந்தமே இல்லாது எப்ப பார்த்தாலும் சாஸ்திரம் பேசுறதுன்ற மாதிரி கடவுளை இப்படித்தான் பார்க்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய சூப்பர் சீனியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. சரியாங்க? ஸோ அதாவது ஆஹ் அது பெண்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமா எடுத்து வச்சுச்சு. செகண்ட் ஸோ இதே காலகட்டங்கள்ல ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இதே விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணியிருந்திருப்பார். ஸோ இதாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து நிறைய டிவைடென்ட்ல இருந்தோம். சரியாங்க? அப்ப அந்த டிவைடென்ட் எல்லாமே என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இங்க மராத்தாஸ், சத்ரபதி சிவாஜி ஒரு பக்கம், முகல்ஸ் ஒரு பக்கம், ஓகேவாங்க? அங்க ராஜ்பூட்ஸ் ஒரு பக்கம், விஜயநகரா டைனஸ்டி, ஓகேவாங்க? இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய நம்மளுக்கு இன்கன்வீனியன்ட் பேலன்ஸ் தான் வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமேட்டிக் தான். சரி. ஸோ நாலேஜபிள் எப்ப கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க எஜுகேஷனை வந்து இந்த யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதை மாடர்ன் எஜுகேஷன் சொல்றாங்க. அதனால முன்னாடி இருந்த வேதாஸ் வந்து சரியில்லையா அப்படின்னா வேதாஸ் கரெக்டா தான் இருந்துச்சு. ஓகே, இந்த வேதாஸ ஹியூமன் தான் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா டிவைடன் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு ஏத்த மாதிரி அதை டிவைடன் பண்ணிக்கிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனுடைய ஃபேக்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரியாக? ஸோ வேதாஸ்னாலதான் இது அப்படின்னு அப்படி கிடையாது. வேதாஸ் டிஃப்ரெண்ட். இங்க இருக்கக்கூடிய இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த சூப்பர் சீரிஸ் ஆக்டிவிட்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவாங்க? கேஷ்லிசம் ஆகட்டும் எதுனால ஆகட்டும் பிரம்மன்னால படைக்கப்பட்டது இது அது நான் வந்து சத்திரியன்
வைசியன் அப்படின்ற மாதிரிலாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நாட் இன் வேதாஸ். அது டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. சரியா? ஸோ அதை ஃபாலோ பண்ண விதங்களும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, போக 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 அது என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்கஸ்டிங்கும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது அதை நாசப்படுத்திட்டாங்க. ஸ்கப்டன்னு சொல்லுவாங்க, நாசப்படுத்திட்டாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எஜுகேஷன்ல சில பிரேக் டவுன்ஸ். அப்ப இங்க எல்லாருமே வந்து எஜுகேஷன் அப்படின்றத எப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான எஜுகேஷன் தான். எஜுகேஷனுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு எம்பரர் எஜுகேஷனுக்காக இவ்வளவு பண்ணாருன்னு சொல்லி ஏதாவது இருக்காங்க? ஹிஸ்டரியில எடுத்து பாக்குறோம் இல்லையா? எஜுகேஷன் அப்படின்றதுக்காக இவ்வளவு வளர்த்து விட்டாரு அப்படின்ட்டு. சதன் இந்தியன் எம்பரர்ஸ் தவிர சதன் இந்தியன் எம்பரர்ஸ்ல நீங்க ஓல்டு சேரா சோழா பாண்டியா எடுத்தாலும் சரி, நியூ சேரா சோழா பாண்டியா எடுத்தாலும் சரி, வி ஹாவ் அ கல்விக்கூடம்னு ஒண்ணு இருக்கும். கல்விக்கூடம் அப்படின்றது இருக்கும். சரியா? சோ தமிழ் வந்து பயிற்றுவிக்கும் மொழியாக வந்து அப்ப வந்து பட்டுச்சு அப்படின்ற சில எவிடன்ஸ் இருக்கு. சரியா? இப்ப நார்த் இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா முகல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க எஜுகேஷனுக்காக. தே ஆர் டேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒன்ஸ் அகைன் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்னும் வந்து என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம இவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட் தான் வந்து பாவர்ட்டி. நெக்ஸ்ட் தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி. ஓகேவா? அப்ப அந்த பிசினஸ் லைன்ல பார்க்கும்போது பாவர்ட்டி ரொம்ப அதிகமா இருந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க போய் சேர்ந்தா இவ்வளவு காசு கிடைக்குமா, நம்ம போயிடலாம். அதனாலதான் ஸ்லேவ்ஸை வந்து ரொம்ப ஈஸியா அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிராபிகிங் பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா? நம்ம பார்த்திருப்போம் டச் வந்து தான் என்ன பாத்தீங்க அப்படின்னா 26,000 இருந்து 30,000 பேரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஹோல் இயர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிராபிகிங், ஹியூமன் டிராபிகிங் பண்ணிருப்பாங்க. ஸ்லேவ்ஸா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடுத்தடுத்ததுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்றத பார்த்தோம். ஸோ அதனால ஈஸியா வந்து இங்க வந்து ஸ்லேவ்ஸ் வந்து அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க கம்மியான வருமானத்துக்கு, பரவாயில்ல இந்த வருமானமே போதுன்றாங்கன்ற மாதிரி டிமாண்ட்லெஸ்ஸா இருந்ததுனால ஈஸியா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடிஞ்சிச்சு. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜை இவங்க அட்வான்டேஜா மாத்திக்கவும் முடிஞ்சது. சரிங்க, இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட பிரிட்டிஷ்ட இருந்தது பிளஸ் பாயிண்ட், நம்மள்ட்ட இருந்த மைனஸ் பாயிண்ட். ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணாங்க மாதிரியா நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இதாங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தோம். அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டீங்களா? யாராவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஓகே, இதே கொஸ்டினுக்கு சேம் கொஸ்டினுக்கு எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கிவ் ரீசனுக்கு பதிலா இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதே கொஸ்டின் தாங்க. கிவ் ரீசனுக்கு பதிலா நான் இது என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஸ்டின் எக்ஸ்பிளைனா ஃபுல்லா என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற ரீசனை கொடுக்காம அதை எக்ஸ்பிளைனா கொடுங்க, விவரிங்க. எப்படி விவரிக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது ட்ரை பண்ண முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். சார் இப்போ சொன்னீங்களே அந்த கொஸ்டின் தானே சார்? அந்த இந்தியன், கொஸ்டின் அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில வந்து இந்தியன்ஸ் நிறைய ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதுதானே சார்? இதுதானே சார்? அதான் அதான் மேம், இந்த கொஸ்டினுக்கு தான் மேம், இந்த கொஸ்டினுக்கு ரீசனுக்கு பதிலா எக்ஸ்பிளைன் கேட்கிறேன். சார் நிறைய சுபேதாஸ்ல இருந்து சுபேதாஸ் அந்த மாதிரி இதுல வந்து இந்தியன்ஸே போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க சார். ஆஹ் ஏன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மருதநாயகம் அவரே ஆங்கிலேய படையில தான் சார் இருப்பாரு. ஆஹ் okay. அப்புறம் நம்மளுடைய இதுல நம்ம மீர் ஜஃபாரா இருக்கட்டும், 1757 வந்து பிளாசிபோரா இருக்கட்டும், அது எல்லாருமே இப்போ சிராஜுத்தௌலாவை வந்து நம்ம வீழ்த்தினது ராபர்ட் கிளைவ்ன்றதை விட மீர் ஜஃபார் வந்து அவர் பதவிக்காகவும் அவங்க ஒற்றுமை இல்லாம இருந்து சார். இப்போ ஒற்றுமையா இருந்தா அப்போ பிளாசிபோர் இது பண்ணிருக்க முடியாது. எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, கோஆர்டினேஷன், அவங்களுக்குள்ளேயே அந்த பதவி இது இருக்கு சார். வெரி குட் மேம், சூப்பர். அந்த பதவியாசை தான் மிர் ஜாஃபர். ஓகேங்களா? எஸ் சார். இந்த பேட்டில நீங்க அதே எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணலாம். எஸ் சார். அதே மாதிரி சார் இப்போ நம்ம பாமினி கிங்டம் இருக்கட்டும், விஜயநகரா கிங்டமா இருக்கட்டும், 2 கிங்டமும் இருக்கும் பொழுது போர்ச்சுகீஸ் வந்து கிருஷ்ணதேவராருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க சார்.
போச்சு அதாவது இவங்களுக்குள்ளேயே ஒரு ரிலீஜியஸா இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே ஒரு நம்ம ரைச்சூர் பகுதியை இதுக்கிறதுக்காக போர்ச்சுகீஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணதேவராயர் அவங்களும் இவங்களுக்கான தேவைகளும் பண்ணியிருப்பாங்க சார். அதாவது நமக்குள்ள இருக்கிற சண்டையில வந்து நமக்கு எங்கேயோ இருக்கிறவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு சார். அதாவது விஜயநகர் டைனஸ்டி வந்து என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீலுடைய அந்த ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேவர் ஆயிருப்பாங்க. வெரி குட், சூப்பர் மேம். ஓகே சார். ஸோ இதெல்லாம் சொல்லாங்க. ஸோ இடையில பிக் கிங்டமும் இந்த அளவுக்கு உடஞ்சு போறதுக்கான ரீசனையும் வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுங்க. ஏன்னா முகல்ஸா இருக்கலாம். முகல்ஸ் வீழ்வதற்கான காரணம் ஓகேங்க 1707க்கு முன்னாடியே சில வீழ்ச்சி வந்துருச்சு. அதை சரியா கண்டுக்கல. ஓகேங்களா. அவுரங்கசீப் வந்து என்னதான் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதராக இருந்தாலும் சில இடங்களை சரியான ஒரு கோணத்துல அவர் பார்க்கல. சரி, அவருடைய மிகப்பெரிய பார்வை எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மராத்திஸ் மேலையும் யுத்தம் மேலே இந்த ராஜ்புட்ஸ் மேலே தான் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா முகல்ஸ் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரேவர் ஆயிருப்பாங்க. ஈஸியா வந்து அந்த டெக்ளைன் அப்படின்றது ரொம்ப ஈஸியா ஆயிருந்திருக்காது. சரி, இன்னும் லேட்டா இருக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ பிக் கிங்டமையே ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் கன்க்ளூட் பண்ணிடலான்ற அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தட் மீன்ஸ் பிரிட்டிஷ் எடை போட்டுட்டாங்க. சரிங்க, அதான் ரீசன். ஓகேங்களா. ஸோ எல்லாமே ரீசன் தான். சரிங்களா. பேட்டில் ஆஃப் பானிபட்டையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க உள்ள. சரியா, தாராளமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சூப்பர். 250 வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எடுத்துட்டு நம்பர் தரேன், அதுக்கு சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எடுக்கிறேன். சரிங்களா. டெலிகிராம் இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ லைட்டாக கிளாஸ்க்குள்ள போகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நடத்த முடியும். ஓகேங்களா. ஸோ ரூட் ஆஃப் யூரோப்பியன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாஸ்கோடா காமா அப்படின்றவர் தான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரராக இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸ். சரிங்களா. அவங்க ட்ரேட் டாமினன்ஸை வச்சு டெரிட்டோரியல் கண்ட்ரோலுக்கு உள்ள வந்துட்டாங்க. ஓகேங்களா. அவங்கள தொடர்ந்து வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேனிஷா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம். சரிங்களா. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான மென்டாலிட்டியில நம்ம இந்தியாவை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ண காரணம் ஃபர்ஸ்ட் ட்ரேடு தான். ஓகேங்களா. எக்கனாமிக்கலாவும் சரி, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃபுட் ரிலேட்டடாகவும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஸ்பைசிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனால அந்த ட்ரேடுக்காகவே மார்க்கெட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட் கடைசியில ஒரு டெரிட்டோரியல் மார்க்கெட்டாவே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை தாண்டி இவங்களுக்குள்ளேயே என்ன வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த யூரோப்பியன்ஸ்குள்ளேயே ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹூ இஸ் த பெஸ்ட், இங்க யாருக்கு இடம், மார்க்கெட் என்னுடையது. அப்படி எஜுகேட் ஆன ஹைலி கிளைம்டு ஓன் சன் கண்ட்ரி அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியன்ஸ் கடைசியில எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்சோ பீன் அ பிளேஸ். எனக்கு மார்க்கெட் பிளேஸ் முக்கியம், காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்துட்டாங்க. ஸோ அதனால நம்மள்ட்ட கோஆர்டினேஷன் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நான் அதையும் தாண்டி அவங்கள்ட்ட சுத்தமா என்ன இல்லை, கோஆர்டினேஷன்ன்றது இல்லை. இப்போ மணி இஸ் அ பிக் திங் அப்படின்றது ஆயிடுச்சு. சரி. ஸோ அதுல யாரு இடம் பிடிச்சி நல்லா வரான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ், தட் மீன்ஸ் யூகே, யுனைடெட் கிங்டம் அப்படின்றவங்க இடம் பிடிச்சி நல்லா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்னென்ன இந்த அட்வென்ட் உள்ள வந்ததுனால நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இம்பாக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ரீஷேப்பிங் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை ஒரு ரீஷேப் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருந்துச்சு. ஓகேங்களா. லோக்கல் ரூலரு, கல்ச்சுரல் விஷயங்கள், அதே மாதிரி இந்த ரூலர் அப்படின்ற கான்செப்டே நம்ம தூக்கி எரியறதுக்கான ஒரு சின்ன இம்பாக்டும் வந்து நடந்துச்சு. சரி, அங்க நம்மளாம் என்ன பேசுறோம் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இம்பாக்டா தான் பேசுவோம். சரி, ஒன் செகண்ட். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி அதர் யூரோப்பியன்ஸ் ஸ்பைஸ் ட்ரேட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரோல்ஸ்ல இருந்துச்சு. சரியாங்க. அப்ப இந்தியாவுக்கு அப்பதான் தெரியுது ஓகே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவிலி டிமாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வர்றதுக்கான ரீசன் நம்மள்ட்ட அந்த மார்க்கெட் இருக்கு அப்படின்றதுனால. ஓகேவாங்க.
ஸோ அதுவுமே நம்மளுக்கு நிறைய டெவலப் ஆச்சு. என்னதான் டெவலப் ஆனாலும் நம்மளுக்கு இந்த புவர் பிளஸ் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரியா? ஸோ இவங்க எந்த அளவுக்கு இங்க ட்ரெயின் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷனை வந்து இந்த மாடர்ன் எஜுகேஷனை கொடுத்ததுனால நம்மளுக்கு காந்தியா இருக்கலாம், ஓகேவாங்க, நெஹ்ருவா இருக்கலாம், இருக்கக்கூடிய அனதர் லீடர்ஸா இருக்கலாம், எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனை எங்க போய் படிச்சுட்டு வராங்க, இந்த ஃபாரின் கண்ட்ரில போயிட்டு படிச்சுட்டு வராங்க. ஸோ இங்க படிச்சுட்டு அவங்க அதை டைரக்டா இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கும்போது ஏன்பா அங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லி எங்களை அடிமையா வச்சிருக்கே அப்படின்றது இப்பதான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன்ஸ்னால வந்த சில பேட் இம்பாக்ட்ஸ். ஓகேவா? ரூலர்ஸ் வெளியே போயிட்டாங்க, நம்ம இந்தியன் சொசைட்டி நல்லா ரீஷேப் ஆச்சு. நம்மள்ட்ட இவ்வளோ பெரிய ஏரியா இருக்கு அப்படின்றது இந்த யூரோப்பியன்ஸ்னால தான் தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியா வேற சதர்ன் இந்தியா வேறன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அது நம்மளுக்கு தெரிய வருது. சரிங்க, இத்தனை விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளடக்கும். ஸோ அவங்க செட்டில்மெண்ட் ஆனது எப்பயில இருந்து பார்த்தீங்கன்னா 1498 இருந்து 739 வரைக்கும் அவங்க செட்டில்மெண்ட் ஆன இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்கு. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஒரு தடவை டினோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இதை ஈஸியா இது வரைக்கும் வரையலாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மத்திய பிரதேஷ் இதை தாண்டி எங்கேயுமே இல்லை அவங்க. சரிங்களா? பாகிஸ்தான்லயோ இல்லை இங்க இருக்கக்கூடியதுலயோ இல்ல மேலையோ எங்கேயுமே அவங்க இல்லை. இங்க வரைக்கும் தான் இருக்காங்க. 1739 வரைக்குமே. நான் சொல்றேன் 1739 வரைக்கும் தான். 1857 நான் போல. சரியா? இது வரைக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது மாதிரி மேப்ஸ் போட்டு சில இடங்கள்ல போர்ச்சுகீஸ் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? முக்கியமா மெட்ராஸ், அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால கோம்பூர் சொல்லலாம். சரியா? அப்புறம் புலிக்கட் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோவா சொல்லலாம். அடுத்து பாம்பே. இது மாதிரி இடங்களை கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி, ரொம்ப ஈஸியா யூனிக்கா இருக்கும் ஒரு விஷயம். சரியா? ஸோ அப்ப யூரோப்பியனுடைய செட்டில்மெண்ட் இந்தியால 1498 இருந்து 1739 வரைக்கும் இவ்வளவு இடங்கள் வந்துருச்சு. நம்ம பார்த்துக்கோங்க, நம்மளுடைய கோஆர்டினேஷன் பிளஸ் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் உடைய விஷயங்கள் பிளஸ் புவர் இது எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன பண்ணிச்சு அப்படின்னா இவ்வளவு இடங்களை அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம் போயிட்டோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே என்னவா மாறுது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷா மாறும், பிரிட்டிஷா மாறும், எல்லா இடமும் பிரிட்டிஷா மாறும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாட்ட ஓரளவுக்கு கான்ஸ்டன்டா இருந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஹைண்ட் போர்ச்சுகீஸ்ட வந்து ஆர்மி, எந்த ஆர்மிங்க போர்ச்சுகீஸ்ட பெஸ்டான ஆர்மி, பெஸ்டான வார் கவுண்டர் யாருடைய இது? போர்ச்சுகீஸ்ல எந்த வார் கவுண்டருக்கு அதிகமான பலம் ஜாஸ்தி? கடற்படை ரொம்ப பலமான கடற்படையை வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா உள்ள வச்சிருந்தாங்க. அதனால இந்த எஜிப்தா இருக்கலாம் இல்ல பெர்ஷியாவா இருக்கலாம், இதனால என்ன பண்ண முடிச்சுன்னா கண்ட்ரோலிங் பண்ண முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப், சரிங்களா, நான் கிறிஸ்டியானிட்டி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த போர்ச்சுகீஸ் வீழ்ந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம், சரியை தொடங்குவதற்கான காரணம் ஏன்னா போர்ச்சுகீஸ் இந்த பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிலீஜியஸ். சரியா? எந்த அளவுக்கு அவங்க வார்ல இருந்தாலும் அவங்க ரிலீஜியஸ் வந்து அதாவது மத மாற்றத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வழிவகுச்சு. ஸோ அதனால வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மேல இருந்த இந்த சின்ன சின்ன நம்பிக்கைகள் என்ன ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா வீழ ஆரம்பிச்சிருச்சு. இல்லைங்களா? இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க, உள்ள வந்துட்டு ட்ரேட் பண்றேன்னாங்க, அப்புறம் ட்ரேட் ஊர்ல பிடிச்சிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மத மாற்றம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வரும். அதையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லைட்டா பயன்படுத்திட்டாங்க. அதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸை பயன்படுத்தி பின்னணியில் உள்ள காரணிகள். சரி? ஸோ அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸுடைய கவர்னர்ஸ் ஆல்ரெடி உங்களை நம்ம பார்த்திருக்கோம். வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவர் நாட் அ கவர்னர். ஓகேங்களா? உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆனாரு, அப்புறம் பிரான்சிஸ் டி அல்மீடியா ப்ளூ வாட்டர் பாலிசியுடைய ஃபாதர்னு கூட என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம். ஓகேங்களா? ப்ளூ வாட்டர் பாலிசிக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா கார்டிஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கார்டைஸ் சிஸ்டம்.
ஸோ நாவல் ட்ரேட் லைசன்ஸ் வந்து இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனிங். ஓகேங்களா? கேரக்டர்ஸ் அப்படின்னா லெட்டர் அப்படின்றது வேணும். அந்த லெட்டர் இல்லைன்னா அந்த வே ஆஃப் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அடைச்சிருவாங்க. என்ன காரணம்னா அந்த குட் ஹோப்பை கண்டுபிடிச்சது யாரு? போர்ச்சுகீஸ் தான். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ப்ளூ வாட்டர் பாலிசியை மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கேயே அவங்களுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் வந்து என்ன ஆயிருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த முஸ்லிம்ஸ்க்கு இவங்களோட சண்டை வரதுனாலதான் விஜயநகர டைனஸ்டி இவங்களுடைய அப்ரோச்சை வந்து கேட்பாங்க. அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா டினோடா சூ. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பகதூர் ஷாக்கே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க வித்ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் உள்ள மூவ் ஆயிருக்கும். அதை பத்தி நம்ம மாடர்ன் இந்தியான்னு சொல்லிட்டு நமக்கு தனியா வரும் ஃபேக்டர்ஸ் சொல்லி வரும். அதுல படிக்கும்போது 1707 முன்னாடி இந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கவர்னருடைய இயர்ஸ் சரிங்களா? பெர்மிட் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ளூ வாட்டர் பாலிசி அதுக்கப்புறம் சக்சஸிவா போச்சா அப்படின்னா அல்ஃபன்சோ டினால கொஞ்சம் சக்சஸிவ் ஆச்சு. பட் ஆனால் ஃபுல் சக்சஸிவ் ஆகல. ஏன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி பத்தி நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டலாம். ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 200 வேர்ட்ஸ் 150 வேர்ட்ஸ்ல கேட்டுருவாங்க. ஸோ அதனால ப்ளூ வாட்டர் பாலிசி சக்சஸ் ஆகல. பட் ஆனால் ஓரளவுக்கு சக்சஸ் ஆனதுக்கான ரீசன் அல்ஃபன்சோ டி அல்மெரிக்கோ. ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேரி என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க காயின் பண்ணிருப்பாரு. காயினரா அவர் தான் இருந்திருப்பாரு. சரியா? ஸோ இவங்க வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம். ஓகேங்களா? நிறைய ஜெஸ்யூட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிறிஸ்டானிட்டி வந்து டிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதோ போக முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க டெக்லேம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க மேல இருந்தக்கூடிய சில விஷயங்கள் என்ன இருக்கும் ஓட் ஆயிடும். ஃபைன். ஸோ அடுத்த சிக்னிஃபிகன்ஸ்னா என்னங்க? பவர்ஃபுல் நேவி இருந்தது சார். இல்ல மேம் நான் சிக்னிஃபிகன்ஸ்னா என்னன்னு கேட்கிறேன் மேம். மீனிங் கேட்கிறேன். தமிழ் மீனிங் கேட்கிறேன். முக்கியத்துவம் அதுல வெரி குட். முக்கியத்துவம் வாய்ந்த. ஓகே. முக்கியத்துவம் வாய்ந்தது. சரியாங்க? ஸோ அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எதை நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸை மட்டும் ஏன் சார் எடுத்துட்டு வரோம்? ஓகேங்களா? பிரிட்டிஷ்ட முக்கியத்துவம் வாய்ந்தது இருந்துச்சு. ஆனா போர்ச்சுகீஸ் ஓகேங்களாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ்டா தான் வெளியே போறாங்க நம்ம இந்தியா விட்டு. பட் ஆனா போர்ச்சுகீஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இங்கிலீஷ் ஃபேஸ் பண்ணல. இவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை இங்கிலீஷ் அதாவது இவங்கள்ட்ட இந்த மைனஸை இங்கிலீஷ் பிளஸ் ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? டச்சுட்டு இந்த மைனஸை இங்கிலீஷ் பிளஸ் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்களால என்ன பண்ண முடிஞ்சுன்னா ஸ்டேபிளா இருந்துச்சு. போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்தியாவை பத்தின இந்த புரிதல் திறன் தான் இருந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுனால இந்த புரிதல் திறனை வச்சு அவங்க லைட்டா மெயின்டைன் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவங்களால இவ்வளவு வெற்றி தான் அடைஞ்சிருக்க முடியுது. ஸோ அதை இவங்க பிளஸ்ஸா மாத்தி கொஞ்சம் பெரிய வெற்றியை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அடைஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எகெயின் வெயிட் பண்ணி டச்சை வீழ்த்தி டச்சுட்ட இருந்து என்னென்ன மைனஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க மாத்திக்கிட்டாங்க. ஸோ என்ன எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த நாவல் பவர் அப்படின்றது வந்து ஒரு பவர். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்மி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த ஆர்மில வந்து இவங்கள்ட்ட இருந்தக்கூடிய பார்த்தோம்னா மேரிடைம் அதாவது இவங்கள்ட்ட இருந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லாண்டிக்ல ஓஷன்ல இருக்கலாம். ஓஷன்ல வந்து இவங்க ஹெவியா இருந்தாங்க. பட் ஆனா கிரவுண்ட்ல வந்து இவங்களால என்ன பண்ண முடியல அந்த அளவுக்கு வார் ஷிப்பிங் பண்ண முடியல. ஆனா அதை இங்கிலீஷ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாருக்கு ரொம்ப ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேதர் பண்ணிக்கிறோம். அதுல முக்கியமா போர்ச்சுகீஸ்ல நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ ஒன்று வந்து என்ன எமர்ஜென்சி ஆஃப் நாவல் போகும். ஓகேங்களா? ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்றது வந்து கொண்டு வரது ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க 3 பேர் அனுப்புறாங்க. 3 பேர்ல ஒருத்தர் வந்து சரியா இது பண்ண முடியல. ரெண்டாவது ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா குட் ஹோப் வரைக்கும் வராரு. அடுத்து குட் ஹோப்பை தாண்டி ஒருத்தர் வராரு. ஸோ தே ஆர் ட்ரெயின். அதுக்கப்புறம் தான் அதுல என்ன பண்றாங்க அவர் ஒரு ஆர்மியில வேணும் ஏன்னா இதுக்கு எல்லாம் நம்மளால போக முடியாது அப்படின்றத கொண்டுறான். ஸோ இப்ப இங்க ஆர்மி வேணும் அப்படின்ற அந்த ஒரு எமர்ஜென்சி எல்லாருக்கும் ஒரு ஆர்மி வேணும் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க மெர்ச்சன்ஸ் வெளியூர் போயிட்டு வரோம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வேணும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுனால இந்த கன்ஸை வச்சு வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஓன் சிஸ்டம். இவங்க கேட்கறதுக்குலாம் என்ன இல்லை விஷயங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஓன் சிஸ்டமா மேக் பண்ணிக்கிறாங்க. லைக் ஓஷன் ட்ரேடிங் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணவங்க இவங்க அப்படின்றதுனால தே ஆர் ஹேவிங் சம் ஈகோஸ்டிக் பேட்டர்ன்.
ஸோ அதுவுமே வந்து என்ன இருக்கு தெரியும் அப்படின்னா இவங்களுக்குள்ள சண்டை உருவாகிறதுக்கு காரணமாயுது. சேம் வே இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. அடுத்து மிலிட்ரி இன்னோவேஷன். ஓகேங்களா? மிலிட்ரி இன்னோவேஷனுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மிலிட்ரி எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இவங்களுடைய பார்வையும் சரி, அரசர்களுடைய பார்வையும் சரி, ஆஹா நம்ம இந்த இடத்த கைப்பற்றிடலாம் இவங்கள ஹெல்ப்பா வச்சு அப்படின்றதுக்கு ஒரு பேராசையை நம்ம பக்கமும் உண்டு பண்ணிடுது. சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃபேக்டரி கட்டணும், ஒரு ஆயில் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இப்படி இருக்கணும், இவ்வளவு விஷயங்கள் நம்ம நோட்டி டவுன் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஒரு ரெகுலர் சிஸ்டம் வேணும். ஓகேங்களா? இவங்க பண்ற எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கண்காணிப்பாரு. இந்த கண்காணிப்பார்ட்ட விட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் தான் வந்து எங்க போகும் பார்த்தீங்கன்னா மேல போகும். அப்படின்ற ஒரு ஹைரார்ச்சிக்கல் அப்ரோச்சஸே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம இவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிக்கணும் நம்ம கத்துக்கணும். நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் பாலிசி. சரிங்களா? இவங்க முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட் த கிறிஸ்டியானிட்டி. ஓகேங்களா? ப்ரெஷர் த முஸ்லிம்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ஏன்னா என்ன காரணம்னா அந்த நேவியில பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸ்க்கு இவங்களுக்கும் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ப்ரமோட் பண்றாங்க. முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்றாங்க டாமினன்ஸ் பண்றாங்க. ஹிந்துஸ் வந்து டுவர்ட்ஸ் பிக்கப். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இன்டாலரன்ஸ் பண்றதுக்கு இங்கே பண்றாங்க. சரி. ஸோ இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் மிஷினரி அப்படின்றத கொண்டு வந்துருப்பாங்க. மிஷினரி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சபை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான். சரி. அந்த சபை மூலியமா தான் எஜுகேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. எஜுகேஷன் வைஸ் கிறிஸ்டியானிட்டி வந்து என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ இங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து முன்னாடி எப்படி இருக்கும் மிஷினரியா தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னவா மாறிருக்கும்னா அது ஸ்கூலாவோ இல்லை காலேஜாவோ மாறிடும். சரியான இதான் அவங்களுடைய முக்கியத்துவம். சரிங்களா? ஸோ கடற்படையினுடைய சக்தியினுடைய தோற்றம், கடற்சால் நுட்பங்கள் அவங்க பயன்படுத்துறது, அவங்களுடைய மத கொள்கை, சரிங்களா, ராணுவ கண்டுபிடிப்புகள், இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பலம் பொருந்தியதான் இருந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இவங்க 59ல தான் குரூப் ஆஃப் இங்கிலீஷ் மெர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து யார்ட்டு இருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் எலிசபெத் ஒன்றுட்டு இருந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜஹாங்கீருடைய கோர்ட்டுக்கு போறாங்க. யாரு போறான்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு போறாரு. பட் ஆனால் அது அன்சக்சஸ்ஃபுல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடை வந்து முசோலிப்பட்டினத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க 1611ல. அப்புறம் ஃபேக்டரியை வந்து 1660 வந்து என்ன பண்றாங்க பில்ட் பண்றாங்க. சரி. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எங்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதன் இந்தியாவுக்குள்ள போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமே வந்து சூரத்தில் நடந்த பேட்டில் பார்த்தோம்னா லீடிங் டு ஜஹாங்கீர் கிராண்டிங் த பெர்மிஷன் ஃபார் த இங்கிலீஷ். சரிங்களா? அங்கே நடந்த அந்த போர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா ஜஹாங்கீருக்கு வந்து இங்கிலீஷ் மேல ஒரு பற்று வந்து வந்துருது. ஸோ அதனால 1630 வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரத்தில் நீங்க ஃபேக்டரியே கட்டிக்கோங்க, அதுதானே வந்து நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்றாரு தாராள பிரபுவா கொடுத்துறாரு. சரியாங்க? ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் பாம்பே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து மெட்ராஸ். சரியாங்க? ஸோ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எது இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் அப்படின்றது சதன் இந்தியால இருந்துச்சு. சரிங்களா? எதை விட்டு கொடுத்தாலும் அவங்க அந்த மதராஸ் அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாகாணம் ப்ராவின்ஸ் அப்படின்றத ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க. சரியா? ஓகேங்களா? வங்காளத்துடைய காடு. நெக்ஸ்ட் இவங்க எங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள போறாங்க. சரியா? ஸோ இங்கிலீஷ்ல இங்க இருக்கு. ஸோ இங்க வரேன். ஓகேங்களா? ஸோ வந்து முகலாயத்துல வந்து இந்த வங்காளம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அவங்க வர்த்தகமா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே வந்து ஸோ அதனால வந்து இந்த இஐசி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து அது என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகராகவே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க 1651ல வந்து ஓகேங்களா இவங்க வங்காளத்துக்கு வந்து சுபதர்ஷா ஓகேங்களா ஆண்டுக்கு வந்து கட்டணம் வந்து ஈடாக வந்து என்ன பண்ணணும்னா வர்த்தகம் செய்ய அனுமதி பெற்றாங்க. ஓகேங்களா? ஒரு ஆண்டுக்கு நான் இவ்வளவு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேசிட்டு அந்த வர்த்தகத்தை இவங்க வாங்கிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் சில விஷயங்கள்னால அந்த கோட்டை தீர்வை நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள முகலாய கவர்னர்ஸ்க்கும் சரி இங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கவர்னர்ஸ்க்கும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்படுத்துது. சரியா? ஸோ அதனாலதான் இந்த பெங்கால வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு பிரிச்சு திருப்பி இணைச்சு பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. இந்த பெங்கால் வந்து ரொம்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பக்கம் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய எதிரி இருக்காங்க. சரியா? ஸோ அதனால அங்கிருந்து உள்ள வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த பவுண்டரியை பாதுகாக்கிறதே இங்கிலீஷ்க்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு.
சரியா? ஸோ கடைசியில வந்து 1700 வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாவே வந்து இங்கிலீஷ்க்கான இடமாவே அது வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறிடும் கல்கட்டா. ஓகேவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கல்கட்டா பிரசிடென்சி என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசன் எப்படி உங்களால சக்சஸிவா இருக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சக்சஸிவ். ஓகேங்களா? இங்க தமிழ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பல காரணிகளை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ வர்த்தக நூலுடைய கட்டமைப்பு, அதனுடைய தன்மை. சரியா? ஸோ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய கடற்படையினுடைய மேன்மை. ஓகேங்களா? ஸோ இதை என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ் ராயல் நேவின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ராயல் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ராயலா இருக்கும், பயங்கரமா இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி தொழில் புரட்சி. தொழில் புரட்சி என்னங்க? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இங்க வந்து இவங்க ஃபேக்டரி கட்டுறதுனால நம்மளுக்கு என்ன பயன்? இவங்க ஃபேக்டரி கட்டுறாங்க, என்ன பயன்? வேலை கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு கூலி தராங்க. புது மெஷினரிய புதுசா இவங்க பாக்குறாங்க, புது தொழில்நுட்பத்தை பாக்குறாங்க. ஓகேவாங்க. பட் ஆனா இவங்கள்ட்ட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பண்ணது ரா மெட்டீரியல் கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட இருந்து ராவை வாங்கிக்குவாங்க. தெரியுமா? இங்க எத்தனை பேர் வந்து இந்தியன் டெரைன் யூஸ் பண்றீங்க? இந்தியன் டெரைன் ஒரு பிராண்ட் இருக்கு, தெரியுமா? சட்டை, பேண்ட். ஓகேங்களா? ஒன்லி ஃபார் மென், நாட் ஃபார் உமன்ஸ், ஒன்லி ஃபார் மென். ஓகேங்களா? இந்தியன் டெரைன் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு விசிட் போயிட்டு வாங்க. சரியாங்க? ஸோ இந்தியன் டெரைன் அப்படின்ற இடத்துக்கு வந்து ஒரு விசிட் போயிட்டு வாங்க. எத்தனை பேர் பேசிக்ஸ் விசிட் போயிட்டு இருக்கீங்க? நெட் பிளே அப்படின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? நெட் பிளே. நீங்க அது ஒரு பிராண்டு தான், ஷர்ட் பிராண்டு. ட்ரெண்ட்ஸ்ல போனீங்கன்னா கிடைக்கும். ட்ரெண்ட்ஸ்க்கு போய் பார்க்கக்கூடிய பிராண்டட் மெட்டீரியல் வேற எங்கேயாவது லைக் ஏதாவது சில்க்லயாவது கிடைக்குதா? போதிஸா இருக்கலாம், இல்ல சென்னை சில்க்ஸ், இது மாதிரி இடங்கள்ல ஒன்றும் இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆஹ் திருப்பூர்ல இருந்து யாராவது இருக்கீங்களா? இங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த யாராவது இருக்கீங்களா? இருக்கிறதே 5 பேர் தான் சார். இதுல இப்படி ஒரு கேள்வியா? சரி, ஓகே. இந்த பருத்தி இருக்குல்ல, பருத்தி நம்மள்ட்ட விளையும். ரா பருத்திய கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நூலாக்கி கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அதை ஆடை செய்யணும். அதுக்கு இங்கேயே ஃபேக்டரியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரா இங்கேயே கிடைச்சிடும். இப்ப இந்த இங்க ராவை வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எடுத்து அதை நூலாக்கி, ஓகேங்களா, அது என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்கா மாத்திடுவாங்க. ஃபேப்ரிக்கா மாத்துறதுக்கு நம்மள்ட்டே டாக்ஸ் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஷர்ட்டுடைய நார்மல் ரேட் இந்தியன் டெரைன்ல 2999. மேக்ஸிமம் அப்படின்னு போனோம் அப்படின்னா அப்போ நீங்க 3000 4000 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், போகலாம். மினிமம் போனோம் அப்படின்னா 1800 தான். இப்போ ரைமன் சார், ரைமன் அப்படிதான். எங்க இங்கிலாந்துல இல்ல யூரோப்பியன் கான்டினென்ட்ல பருத்தி அப்படின்றது விளையுமா? நோ. சரியாங்க? ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஃபேக்டரிஸ் வந்து என்ன பண்றாங்க, ஏர் பில்டிங். அதனாலதான் அவங்களால ரயில்வேஸ் வந்து என்ன பண்ண முடிஞ்சுன்னா எனேபிள் பண்ண முடிஞ்சு. ரயில்வேஸ் எனேபிள் பண்ண முடிஞ்சிச்சு. சரியாங்க? ஹை காஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரயில்வே பில்ட் பண்றதே பெரிய விஷயம். இப்ப எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்றதுக்கான ரீசன் இந்தியா இஸ் அ இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ அப்ப அங்க பிரிட்டிஷ்ல நடக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிளஸ் இங்க கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைலி பீக்குக்கு வளர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகேங்களா? அதனாலதான் யூகே பயங்கர ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது. யூகே வெறும் ஒரு புள்ளி மட்டும்தான், யூரோப்பியன் கான்டினென்ட்ல ஒரு புள்ளி தான் யூகே. அப்ப அது ஈஸியா வளர முடியும். இவ்வளவு பெரிய கான்டினென்ட், நம்மனால இருக்க எல்லா சோர்ஸையும் நம்ம என்ன பண்றோம் கொடுத்துட்டு நம்ம எம்டி ஆயிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மிலிட்ரி ஸ்கில் அண்ட் தென் டிசிப்ளின். சரிங்களா? அவங்க கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சுட்டாங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பயங்கரமான ஒரு சக்சஸிவா போயிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. புதுமையான விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரா மெட்டீரியலு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போக தேவையில்ல. இங்கேயே என்ன ஆயிரும், இங்கேயே மார்க்கெட்லயே என்ன பண்ணிடுவாங்க, அதை வித்துருவாங்க. இங்க இருந்து அங்க கொண்டு போயிட்டு விற்கும் போது இது ஒரு காஸ்ட்ல விற்கப்படும். அப்ப மெர்ச்சன்ட்ஸ் நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வளர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு நிறைய growth கிடைச்சிடும். ஸோ இதான் ஃபேக்டர். ஓகேவாங்க? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸிவா அதர் யூரோப்பியனை காட்டிலும் இங்கிலீஷ் வந்து டெவலப்மெண்ட் ஆனதுக்கான விஷயம். சரியாங்க? மித்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய டிசிப்ளினை விட இவங்களுக்கு ஹை டிசிப்ளின் இருந்துச்சு. ஓகேங்களா? வெல் வெல் ட்ரைனடா இருந்தாங்க பிரிட்டிஷ் கமாண்டர்ஸ் எல்லாருமே. சரியாக? இவங்க ஃபாலோ பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே பிரிட்டிஷ்ல ஃபாலோ பண்ணதா இருந்திருக்கும். ஓகேவாங்க? எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அங்க கேட்காம இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இங்க செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அதையும் தாண்டி இவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம்ஸ் கொடுக்கப்பட்டது. சரிங்களாங்க? ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஈஸியா இந்த டிசிப்ளின்ல ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டாவே இருந்தாங்க. சரிங்களாங்க? ஓகேங்களா? ஸோ இங்க இஐசி தான் கவர்மெண்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகேங்களா ரிவால்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிபெண்ட் ஆஃப் மார்க்கெட் இவங்களுக்குள்ள சண்டை வரதை பார்த்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. யூஸ் ஆஃப் டிஃபெண்ட் மார்க்கெட்டை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். இது புரியுதாங்க? இது புரியுதா? ரீசன் ஃபார் சக்சஸ் அதர் யூரோப்பியன்ஸ். மித்த யூரோப்பியர்களை காட்டிலும் பிரிட்டிஷ் அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வலுவுற்று நிலைக்க காரணம் என்ன? 300 ஆண்டுகளுக்கு மேல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சரி பிரிட்டிஷும் சரி சேர்த்து. எஸ் சார். ஏன்னா இவங்க ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்கிட்ட நார்த் இந்தியால இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா, அது டெக்லைன் ஆகிற வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்ப்போம் என்ன விஷயங்கள் பண்ணணும்னு அங்க ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இங்க சதன் இந்தியா எம்டிஆர் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சதன் இந்தியா பக்கமும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சதன் இந்தியா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடுச்சு பிரிட்டிஷ்க்கு. அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு லக்கா அமைஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் தாங்க இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. சரியாங்க? ஸோ கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால என்னால் கண்டினியூஸாக எடுக்க முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் டீப்பாக போயிடலாம். இது புரியுதாங்க? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் சொல்லுங்க மேம். சார் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொன்னீங்களே சார், இந்த ஆமா மேம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அவங்க ரா மெட்டீரியல் வாங்கிட்டு ஃபைனல் கூட்ஸ் கொடுக்கறதுக்கும் அப்புறம் இந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து அவங்க சீக்கிரமா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்காக இருக்கணுன்றதுக்காக தானே சார் ரயில்வேவும் அதிகமா யூஸ் பண்ணாங்க. ஆமா மேம், அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு என்சிஆர்டி புக்ல ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிலேவா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து இந்த ரா மெட்டீரியலை நம்ம கலெக்ட் பண்ணி அங்க அனுப்பி அது ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்டா உள்ள வரதுக்கு, அதாவது ஃபைனல் குட்ஸ் அண்ட் ப்ராடக்டா வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிருக்கும். சரிங்களா? இவங்க அதனாலதான் ஃபேக்டரி பில்ட் பண்ணணும், ஃபேக்டரி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய என்கேஜ் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய எம்பரர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த எம்பரர்ஸ்க்கு இவங்க அதே அந்த மெட்டீரியல் அந்த ரா மெட்டீரியல் பாருங்க நாங்க வந்து இப்படி ஒரு ப்ராடக்டா மாக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு டிஃபைனாவே மாறுது. ஸோ இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெடிஷனல் கல்ச்சர் டிஃப்ரெண்ட். நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே டிஃப்ரெண்ட். சரிங்க? இவங்க உள்ள வர்றதுனால இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வளர ஆரம்பிக்குது. யாராவது இந்த லிப்டன் கிரீன் டீ குடிச்சிருக்கீங்களா? லிப்டன் கிரீன் டீ, அதுல ஒரு பெரிய மாடர்ன் இந்தியா ஹிஸ்டரியே இருக்குங்க.
சரி, அந்த லெப்டன் பத்தி பார்த்துட்டு வாங்க. லெப்டன் கம்பெனி டீயை பத்தி பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? அந்த பெஸ்ட் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் டீ தான் பெஸ்ட் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் பண்ணப்படும். இந்த லிப்டனை பத்தி என்சிஆர்டி புக்லயும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்ன் இந்தியா அங்கங்கெல்லாம் கனெக்ட் ஆகாது, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம். சரியாங்க? இந்த மாடர்ன் இந்தியான்ற நேம் வரதுக்கான ரீசன் நம்ம உள்ள பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்ப்போம். இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப் முடிச்சுட்டு நம்ம உள்ள பார்க்கும்போது ஓ இப்படிதான் கனெக்ட் ஆகுதா அப்படின்றது தெரியும். சரியாங்க? அதனால கொஞ்சம் பேக்வர்டா இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா மராத்தியர்கள், முகல்ஸ், இங்க விஜயநகரா, சுல்தானிஸ் கூட வேண்டாம், டெல்லி சுல்தான்ஸ் இவங்கெல்லாம் வேண்டாம். இது கிடையாது மட்டும் பாத்துக்கோங்க. டெல்லி சுல்தான்லாம் ரொம்ப அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு முகல், மராத்தாஸ், இங்க வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகரா டைனஸ்டி. ஓகேங்களா? இதை பத்தி மட்டும் சில விஷயங்களை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ் மூவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ என்னதான் இருந்தாலும் முகல் கொஞ்சம் கொஞ்சமா டெக்ளைன் ஆயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்ளைன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டு தான் ஆச்சு. முகல்ஸ் டெக்ளைன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. டிபெண்டிங் அப்பான் அவங்களுக்குள்ள இருந்த பயங்கரமான ஒரு சூழ்ச்சியான விஷயங்கள். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பார்ப்போம். இது புரியுதுல? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.